ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஒரு மாலை வணக்கம். மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணிங்க. நம்ம யூடியூப் நண்பர்களுக்கெல்லாம் ஒரு மாலை வணக்கம். நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இங்கே கொச்சின் ஏர்போர்ட் தாண்டி ஆழ்வாக்கு முன்னாடி உள்ள ஒரு 2-3 கிலோமீட்டர்லேயே உள்ளே இறக்குற கம்பெனி. காலையிலே வந்துட்டோம், 10 மணிக்கெலாம் வந்தாச்சு. நமக்கு முன்னாடி ஒரு வண்டி இறக்கிட்டு இருந்தாங்க, அந்த வண்டி இறக்கிட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம இங்கெல்லாம் அன்லோடிங் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 6 o'clock கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே லோடாக இருக்க மாட்டாங்க, அவ்வளோ. அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி வந்து இங்கே ஆல்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஆக்சுவலி நம்ம பார்த்திங்கன்னா நேரம் ஊருக்கு போயிருக்கணும். சரி, கேரளா வந்துட்டு இறக்கிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு தான் வந்தேன். நாளைக்கு தான் இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சென்னை வந்துட்டு வீடியோ போட்டிருந்தோம். சென்னை வந்து லோடு இறக்கிட்டு மாதிரி வீடியோ போட்டிருந்தோம். அடுத்தது சென்னையிலேருந்து கிளம்பி கேரளாவுக்கு லோடு ஏற்றிட்டு வந்தோம். கேரளாவில் தான் இன்னும் இறக்காமல் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செம்ம வெயிலுங்க. வெயில் அடிக்காத மாதிரியே இருக்குது கேரளாவில். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அதிகம். வண்டிக்குள்ளேயே உட்கார முடியல, சரியான வெக்கையாக இருக்குது. அப்படியே வேக்காடு, சட்டையெல்லாம் கழட்டி போட்டு தான் உட்காந்துருக்கணும் மாட்டுக்கு, அந்தளவுக்கு இருக்குது. நம்ம கேரளா யாராவது நம்ம யூடியூப் வீடியோ பார்க்குறீங்கன்னா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் மேலும் எந்த மாதிரி வீடியோ போடணுன்னு. நம்ம இருக்கக்கூடிய இடம் இதுதான். நம்ம கொச்சின் ஏர்போர்ட் தாண்டி ஒரு 15 கிலோமீட்டர் பாஸ் பண்ணி ஆழ்வாவுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா உள்ள கொஞ்சம் தூரம் உள்ளார, இது என்ன ஊருக்கு தெரியல, உள்ளார கொஞ்சம் இறக்குற பாயிண்ட் இங்கே தான். அப்புறம் மேலும் சொல்வதற்கு வந்தோம். காலையில் சாப்பிடல, சொரக்காய் இருந்துச்சு. சொரக்காய் தக்காளி போட்டு நம்ம ராஜேஷ் அண்ணன் சமையல் செஞ்சாப்பே. மதியானம் தான் சாப்பிட்டோம். காலையில் சாப்பாடு மதியான சாப்பாடு நைட்டு சாப்பாடுனா விடிஞ்சிரும். பார்த்தீங்கன்னா நம்ம சிரிக்க வைக்கும் வடிவேலையா அவர் சொல்லுவார்ல, கோழி கூவுறதும் நாங்கள் சாப்பிட்டு ஏப்பம் விடுறதும் ஒரே டைமாக இருக்குன்னு, அந்த மாதிரி. செம்ம வெயில்னால சாப்பாடு கூட சாப்பிட முடியலைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கிளைமேட் நல்லா தான் இருக்கும். எதுக்கு இப்படி இருக்குது என்னன்னு எனக்கே தெரில. ஆனால் மரத்துக்கடியில் போய் நின்னா நல்லா குளுன்ட்டு இருக்குது. ஆனால் மற்றபடி இங்கிட்ட தான் ரோடெலாம் ஃப்ரீயாக இருக்குது. இந்த ரோடு ஃப்ரீயாக இருக்குது, வண்டியெல்லாம் போக்குவரத்து அதிகமாக காணும். இன்னும் கொஞ்சம் தூரம் வெளியே போனோம்னா கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதெல்லாம் போகலான்ட்டு சரி அப்படியே கடை பக்கம் ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு நின்றுட்டுருக்கோம். வந்தாப்புனா அப்படியே ஜாலியாக அப்படியே கடை பக்கம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தோம்னா கொஞ்சம் ஒரு மனசுக்கு ஃப்ரீயாக இருக்கும். வந்துட்டு அப்புறம் சாப்பிட்டு படுத்து தூங்க வேண்டிதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளைக்கு லோடாக இருக்கக்கூடிய வீடியோ, இறக்கிட்டு ஊருக்கு கிளம்பக்கூடிய வீடியோ கண்டினியூவாக பார்ப்போம். ஓகே, நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.